ஸோ இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா மாவத்தூர் இடம். இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த பிளான் போடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஏதாவது ஒரு சின்னதாக ரோட் ட்ரிப் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் மெசேஜ் தட்டி விட்டா எல்லாருமே பார்த்தா பைக்கை வச்சு ரெடியாக வீட்லேயே உட்காந்துருந்தாங்க போல இருக்கு. மெசேஜை பார்த்ததும் எல்லாருமே ஓகே சொல்லிட்டு மீட்டிங் போயிட்டு கரெக்டான டைமில் நச்சுன்னு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ நம்ம குரூப் எல்லாம் கிளம்பிட்டாங்க. நாம் தான் இன்றைக்கி டெயில் ரைடரு. இன்றைக்கி நம்ம வந்திருக்க பைக் ஹிமாலயில் வந்திருக்கோம். ஸோ அவங்கள போய் இப்போ பிடிப்போம் வாங்க. இந்த மாவத்தூர் லேக்குக்கு பெங்களூர்லேருந்து போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று கனக்புரா ரோடு வழியாக போகலாம், பனர்கட்டா ரோடு வழியாக போகலாம். நாம் வந்து இப்போ பனர்கட்டா ரோடு வழியாக போயிட்டு இருக்கோம். இந்த ரைடு வந்து ஜஸ்ட் 60 கிலோமீட்டர்ஸ்னால நாங்கள் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக போனோம். ரைடு தொடங்கி ஒரு 1/2 hour கூட அவ்வளோ. ஃபஸ்ட் எடுத்தோடனே டீ குடிக்க வண்டி நிப்பாட்டிட்டோம். நாம் இதே டீ கடையில் தான் நம்ம முனிகரை டேம் போகும்போது நாங்கள் நிறுத்தினோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாட்டி மேலே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பாருங்கள். அப்படியே டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டினேஷன் கிளம்பிட்டு இருக்கோம். கனக்புரா ரோட்டில் நேராக வண்டி ஓட்டிகிட்டே வருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு சந்து திரும்பும். கூகுள் மேப் படி பார்த்தீங்கன்னா, ஆனால் அத்திப்பட்டு எப்படி மேப்லேருந்து காணா போச்சோ அதே மாதிரி இந்த மாவத்தூர் டேமும் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. அதனால மக்களே இந்த கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் கூகுள் மேப் படி வந்தீங்கன்னா மதர் தெரேசா இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்த போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மண் ரோடு போவோம். அந்த ரோட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிடலாம். ஆனால் இந்த மாவத்தூர் லேக்குக்கு வேறு ஆங்கிளில் எப்படிலாம் போகலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப் மூலிமா நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி 2-3 யூட்டர்ன் வச்சுட்டு அப்புறமா கூகுள் மேப்பில் சின்னதாக ரைட்டில் ஒரு சந்து திரும்பிச்சு. சரி அது வழியாக போகலான்னு பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த வழியாக நீங்கள் மாவத்தூர் டேமுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் திரும்பி தான் போகணும்னு சொல்லிட்டாரு. அதனால மறுபடியும் ஒரு யூட்டர்ன் அடிக்க போகிறது தான். ஆளாத சடன் இந்த 2 அண்ணனுங்க வந்து சரி எங்களை ஃபாலோ பண்ணுங்க, உங்களை மாவத்தூர் டேம்லேயே வந்து உங்களை விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு ஃபாலோ பண்ணி காமிச்சோன்னே இந்த வழியாக போங்க மாவத்தூர் டேம் வந்துன்னு சொல்லி காமிச்சுட்டாங்க. சரி அண்ணனுக்கு அப்படியே ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு ஒரு லெஃப்ட் திருப்பணும். அப்படியே இந்த மணல் ரோடு அடிச்சு கீச்சு வண்டியை ஓட்டிட்டு வந்து பார்த்தா பூட்டு தொங்குது. கூகுளில் பார்த்த இமேஜுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு வண்டி இருந்துச்சு. சரி அந்த இடத்துக்கு எப்படி போனாங்க யார்கிட்டயே கேட்கலான்னு பார்த்தா இன்னொரு ஆட்டோக்காரன் இருந்தார். மறுபடியும் அந்த ஆட்டோக்காரர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு கோயில் வரும், அந்த இடத்துல போயிட்டு யார்கிட்டயாச்சும் வழி கேளுங்க கரெக்டாக சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே மறுபடியும் அதே வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஆக மொத்தத்தில் மாவத்தூரில் இருக்க எல்லா சந்து பந்துக்குள்ளேயும் நீங்கள் வண்டி ஓட்டிட்டோம். கடைசியாக இந்த அண்ணன் கிட்ட வழியை கேட்டதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா கையிலே கூகுள் மேப் பக்காவாக போட்டு காமிச்சிட்டாரு. யூஸ் சொன்ன பாதையில் போனால் ஒத்தடி பாதை வருது, இந்த மணல் ரோடு வருது, தென்னந்தோப்பு வருது, வயல் வருது, கடைசியா நம்ம மாவத்தூர் டேம் வந்துடுச்சு. வண்டியை கீழே பார்க் பண்ணிட்டு அப்படியே இந்த ஒத்தடி பாதையில பொறுமையா நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாவத்தூர் டேமோட கம்ப்ளீட் வியூ கிடைச்சிரும். மாவத்தூர் டேம் நம்ம ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 யூட்டர்ன் போட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லாட்டி இந்த இடத்துக்கு நீங்கள் சுற்றுறதுக்கே ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் செலவாகும். அந்த அளவுக்கு நாங்கள் எக்கச்சக்க யூட்டர்ன் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா இங்கே இருக்க லோக்கலைஸ் கிட்டலாம் கேட்டு அவங்க வாயில் வழியாக கூகுள் மேப்பை எடுத்து இந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். இந்த இடத்த சுற்றி பாருங்கள். இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துல இந்த இடத்த மொத்தத்தில் நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். இது வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த இடத்த வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு நீங்கள் வந்து வரலாம், கப்பலாக வரலாம், ஒரு ஃபேமிலியாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம். எல்லாத்துக்குமே ஒரு ரெக்கமெண்டட் பிளேஸ் தான். ஒரு சின்ன வில்லேஜ்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் தான். இது வந்து இந்த டேமில் இருக்க இந்த வாட்டர் தான் வந்து இந்த சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்கும் போயிட்டுருக்கான். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இங்கே இருக்க ஏரியா ஆளுங்க கிட்ட ரூட்டு விசாரிச்சதுல எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கூகுள் மேப்பில் ஒரு வழி காமிக்குது, ஆனால் அந்த வழிக்கு வந்தால் இந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக ரீச் ஆக முடியல. நாம் என்ன பண்ணலாம், இப்போது எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. நாம் அப்படியே இதுக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறமா இப்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்தால் இந்த பேர்ட் ஃபோட்டோகிராஃபிலெலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா நான் நிறைய பேர்டுங்களை பார்த்தேன். ஸோ இதுதான். ஸோ ஒரு பெரிய டேமு
இது ஒரு பெரிய டேமு, சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு இங்கே வர்றதுக்கு. ஸோ ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். இப்போது இது முடிச்ச அப்புறமா கொஞ்ச நேரத்தை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பேக் டு பெங்களூர். ஸோ இந்த இடத்துல பைக்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்து பார்த்தப்போ நிறைய பேர் இங்கே கேம்பிங்கும் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ போட்டோலாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிவிட்டு பழைய பைக் ட்ரிப்பை பற்றிலாம் பேசிவிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங் பைக் ட்ரிப் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.